வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. நண்பர்களுக்கு வணக்கம். நான் வடலூர்லேருந்து துரை. இன்னைக்கு இந்த பதிவில் என்ன பார்க்க போறோம்னா, உங்கள் ஜாதகத்தில் ஒரு கிரகம் கெட்டு போச்சு, அதாவது நீசம் ஆயிடுச்சுன்னு வச்சிங்களேன், கவலைப்பட வேணாம். நீசமாயிடும் அப்படின்னா இப்போ உச்சமா இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம நீசமா இருக்கும்போது தான் ஒரு விஷயத்துக்காக மெனக்கிட்டு போவோம். அதாவது அந்த விஷயத்த நம்ம தேடி 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 பயன்படுத்திப்போம். ஆனா உச்சமா இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, அலட்சியப்படுத்திடுவாங்க, கிடைச்சி அனுபவிக்க மாட்டாங்க. அதனால நீசமா இருக்கிறதால எதுவும் நம்மளுக்கு கிரகம்லாம் நீசமாயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட வேணாம். ஓகேங்களா? அதனால நீசமா இருக்கிறவங்க நம்ம அதுக்கான முயற்சி பண்ணி அதை நம்ம அடைஞ்சிருவோம். உச்சமா இருக்கிறவங்க அது ஈஸியா கிடைக்கும் அவங்களுக்கு, ஆனா அதை அனுபவிக்க மாட்டாங்க, அலட்சியப்படுத்திடுவாங்க. அதனால நீசமா இருக்கிறத பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். அது போல நீசம் அப்படின்றது கடைசி வரைக்குமே வேலை செய்யாதுங்க. அது போல நீசம் நீசத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் ஒரு நல்லா இருக்கிறாரு, அங்கேயே ஆட்சியா இருக்கிறாரு அப்படின்னா அது நீச பங்கம் ஆயிடும். அந்த நீச பங்கம் ஓரளவு 30 வயசுக்கு மேல நம்மளுக்கு வாழ்க்கையை வளர்ச்சியை கொடுத்துரும். ஓகேங்களா? அந்த நீசமா இருக்கிறத பத்தி கவலைப்பட வேணாம். நீசத்துக்கு வீடு கொடுத்த கிரகம் அது நீச பங்கம் ஆகுது அப்படின்னா, அது ஒரு நல்ல நிலையில இருந்துட்டுது அப்படின்னா அது நீச பங்கம் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அது ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்தாலும் பின்னாடி வாழ்க்கையில நம்மளுக்கு பெரிய வளர்ச்சியை கொடுக்கும். அதனால உங்க ஜாதகத்துல நீசம் இருந்தது, நீசமான கிரகங்கள் எந்த அதிபதி நீசம் இருந்தாலும் அது சார்ந்த முயற்சிகளை அதிகப்படுத்துங்க, அது சார்ந்த தேடலை அதிகப்படுத்துங்க. கண்டிப்பா வாழ்க்கையில ஜெயிக்கலாம். ஒரு 10ஆம் அதிபதி நீசமா இருக்கிறாரா, தொழில் சார்ந்த விஷயங்கள் உள்ள உங்களுடைய முயற்சிகள் அதிகமா இருக்கும். போராடிட்டே இருப்பீங்க. அதுக்கு வீடு கொடுத்துக்கிறாங்க, அது நீச பங்கம் ஆயிடுச்சுன்னா 30 வயசுக்கு மேல தொழில ஜெயிச்சிடலாம். ஓகேங்களா? அதே போலதான் ஒவ்வொரு அதிபதியும், ஒரு 2ஆம் அதிபதியா இருந்தாலும் ஆரம்பத்துல பொருளாதார கஷ்டம் இருக்கும், ஆனா போக போக வளர்ச்சியா இருக்கும். அதை நோக்கி நம்ம ஓடுவோம். ஆனா பெருசா ஒரு 2ஆம் அதிபதி பலமா இருக்கிற ஜாதகத்தை பாத்தீங்கன்னா பொருளாதாரம் ஈஸியா வருங்க. ஆனா அது வர்றது சரியான முறையில உபயோகப்படுத்த மாட்டாங்க, அதை அலட்சியப்படுத்திட்டு அதனால பின்னாடி பொருளாதார கஷ்டத்தை அனுபவிப்பாங்க. அதனால நீசம் ஆகுறது என் கிரகத்துல என் ஜாதகத்துல எல்லாம் கெட்டு போச்சு அப்படின்னு நீங்க கவலைப்பட வேணாம். நீசமாவது ஒரு வகையில எனக்கு தெரிஞ்ச வகையில அது நல்லதுதான். நாம் பார்த்த ஜாதகம் வரைக்கும் நீசமானவங்க முயற்சி பண்ணி அடுத்த லெவலுக்கு போறாங்க. உச்சமானவங்க அந்த விஷயத்த உச்சமா இருக்கிற கிரகம் அப்பா அம்மா ஈஸியா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிருது, ஆனா கஷ்டப்படுறாங்க. கிடைச்சதை சரியா அனுபவிக்க முடியாது, பின்னாடி வாழ்க்கையில கஷ்டப்படுறாங்க. அது போல அமைப்புலதான் இருக்கு. அதனால உங்க ஜாதகத்துல கிரகம் கெட்டு போயிருக்கு, பலம் எழுந்திருக்குன்னு இல்லாம ஆரம்பத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் பிற்பகுதி வாழ்க்கையில அது பலமான விஷயத்த கண்டிப்பா கொடுக்கும். அதுல குறிப்பா அந்த நீசம் அப்படின்றது நீசபங்கமான 30 வயசுக்கு மேல நல்லா வாழ்க்கையில வளர்ச்சி கொடுக்கும். அதனால நீசம் ஆயிடுச்சு, நிறைய கிரகம் பலம் இழந்து இருக்கு, ராகுகேதுக்குள்ள இருக்குன்னு கஷ்டப்படாதீங்க. அது 12ஆம் இடத்துல இருந்துருச்சு அப்படின்னா ஒரு 6-8 மறைவு ஸ்தானங்கள் இருந்தா நம்ம வெளியில போனா நல்லா இருக்கலாம்னு சொல்லுது. அது போல பயன்படுத்திங்க. ஓகேங்களா? நன்றி நண்பர்களே. மீண்டும் ஒரு சிறப்பான